இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ள சுப்பிரமணி பொங்க செடிலாம் காலி பண்ணி வச்சிருவான் போல இருக்கு. போலாம்டா. ஏண்டா வரதுக்கு இம்புட்டு நேரமா? வாங்கனே, எப்பனே வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. காபி ஏறி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. ஏய் சும்மா இருங்க. ஏய் பேசாம இருங்க, நான் கூட்டி போறேன். வீட்ல மாமியார் எல்லாம் எதுங்க வேற. போ குளிச்சுட்டு போ. ஏய் மாப்ள திருவிழா ஆரம்பிச்சாங்க. வா. சரிண்ணே. வரிசை வாங்கடா பங்காளி பெரிய மோசமான ஆளியா. கர்நாடகாரி கோஷி பின்னாடியே சுத்தி திரியாரியா. உன்னை தெரியாது எனக்கு. இந்த ஆட்ட கர்நாடகாரிக்கு அட்வான்ஸ் கொடுத்து சொன்னா கர்நாடகாரி கூட்டி ஓடி போயிட்டாரியா. பங்காளி கூட்டுக்கார வர்றாரு. சோடம்து மேடா 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஆமா நல்லா இருக்கியாமா? நாளையில தான் ஆத்தாட்ட நீ வரத போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாத்தா நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. என்னடே வயசாயிட்டு போல தொந்தி எல்லாம் போட்டுட்டு. உனக்கு மட்டும் என்ன நெத்தியில ஏறிடுச்சு? ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். எதை வயசாகிறது தான் இப்படி வக்கனையா பேசுறது என்ன இடத்துலயாடா? ஐயா போட்டி ஆரம்பிச்சு கூப்பிடுறாங்க ஐயா. போ வரேன். திரும்பிகளுக்கு பாத்திரம் தண்ணி விட்டு போட்டு நடந்து இருக்குதா பார்த்து சிந்தாம சிதறாம கொண்டு வரத்தா. அப்படித்தான் நல்லா கொண்டு வர. நம்ம பிள்ளைலாம் நல்லா எடுத்து தண்ணி எடுத்து பழகிங்க. நம்ம ஊர்ல ஒரு தண்ணிக்கு ரொம்ப தூரம் போனா சிறுவர்களுக்கான தாக்குப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாக்கு வந்து உள்ள வர எப்படி தண்ணி விடுவா பாரு. வா அடுத்து சைக்கிள் போடிப்பா. நம்ம ஊர் இளந்தாரிகளுடைய எசுக்கு என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஏய் அப்பா குடிக்கிற ஆச்சரியா கொடுப்பாப்பா. அப்பாவுக்கு கெஞ்சி இருக்கா உடனே ஃப்ரூட்டா இருக்கியா? குடுத்து வேமா அப்பா குட்டி சைக்கிள் வாங்கினா பத்தாது. ஏறி உட்காரணும். தூரமணி அவனே அடிக்கிற. அவனே மாமாட்ட மொத்தம் வச்சுக்காப்பா. ஏய் விசில வச்சுடியா. அப்பா குட்டி ஜோதி போட்டால் அத்தனை பேருக்கு அப்பா குடி தான் நினைக்கிறேன். அடிச்சு பிடிச்சி சைக்கிள் அவுட் ஆயிட்டு வச்சா முதல்ல வெளியே வாங்கி அவுட். ஏண்டா ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமாவடா வர்றது? கிறுக்கு பயல. சைக்கிள் ஸ்லோ ரேஸ்லே கால்களை கீழே உணக்கூடாது. நமது கிராமத்தில் ஐயப்போட அமைச்சிருக்கானப்பா. நீவரை புதுசாக கல்யாணம் பண்ணுவேன். பார்த்துலாம் கரெக்டாக செக் பண்ணிக்க. அப்புறம் சைக்கிள் ஐயப்பன் மீண்டும் விளையாட்டு போட்டிகள். அதா சோத்த சீக்கிரம் கொண்டு வாத்தா, பசிக்குது. எடுத்துட்டு வரங்களோட என்னடா அவசரம்? காட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. காலையில சாப்பிட்டு போனதுக்கு பகமணம் பண்ணிட்டு போனா இப்ப ரொம்ப பசிக்குதாக்கும். சும்மா நைன் பேசாதா. சோத்த வை. உங்கள் கணக்கி மாநகரின் லட்சுமி இப்படி மொத்தமா அள்ளி வைக்காத. மூஞ்சில அடிக்கிறது எத்தனை வாட்டி சொல்றது? விடைபெறுவது கணக்கை மாநகர் சாண்டவாடி. எடுத்தாச்சு. என்ன எடுத்தியோ அப்படியே தான் இருக்கு. இத கூட சாப்பிடலன்னா என்ன இளந்தாரி பையன். அள்ளி வள்ளி வதக்குன்னு சாப்பிடுறா. வாடா மாப்ள. எந்திரிச்சா டே சாப்பிடு. காலையில ஆத்தாட்ட திட்டுவாங்க வச்ச மாதிரி இப்பயும் திட்டுவாங்க வச்சிடாத. பொறுமையா சாப்பிட்டோம் உட்காந்துருக்கேன். கறியை நல்லா வேக வச்சிருக்கலாம்ல ஆத்தா. நச்சுன்னு கடிக்கவே முடியல. என்னடா நீ போன வாட்டி வந்தப்ப அறவே கடை வேண, இப்ப என்னடானா இப்படி இருக்குங்கிற. என்ன நீ நினைச்சு பேசிட்டு இருக்க? போதும் நீயே சாப்பிடு. சாப்பிடுறா டேய். வேணாங்கிறல்ல. பார்க்க தாண்டா போறேன். நாளைக்கு வர்றவ கொமட்டிலே குத்தி ஆக்கி போடுவா. குருட்டு கோழி தவிட்ட முழுங்க நாப்பில முழுங்கிட்டு போவல. அப்ப தெரியும் இந்த ஆத்தாவோட அருமை. வரப்போ பாப்போம். ஏண்டா பணையத்துல இருந்து என்னைக்கா ஒரு நாள் தான் வர. அந்த அன்னைக்கு ஆத்தா உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போகணும்னு சொல்லி கறி ஆக்கி போட்டா அதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்தா மனசு எம்பிட்டு சங்கடப்படும். டேய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். டே ஆத்தா எப்பவுமே கஞ்சி தண்ணியை வெங்காயம் தான் திங்குது. நான் வரும்போது தான் 1/4 கிலோ கறி 1/2 கிலோ கறி எடுக்குது. நான் நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். கறியெல்லாம் எனக்கு போட்டு வெறும் குழம்பு ஊற்றி தின்னுட்டு இருக்கேன்டா. அது மன்னிச்சிடா மாப்ள. பரவாயில்லடா மாப்ள நீ முன்னாடி போயிட்டு நான் வந்துடுறேன். சரிடா. அப்சே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல நான் எடுத்து வந்துடுறேப்பா. கொடு நான் உருட்டுறேன்.